விதிகள் அப்படிங்கிற தலைப்பில் பார்க்குறோம். கலீலியோ, கெப்லர் மற்றும் கோப்பர்னிக்கஸ் இந்த 3 அறிஞர்களுடைய இயக்கம் பற்றிய விதிகளை நன்கு ஆராய்ச்சி பண்ணதுக்கு அப்புறமா நியூட்டன் 3 விதமான விதிகளை கொடுக்குறார். இந்த விதிகள் உங்களுக்கு ஓரளவுக்கு முன்னாடியே படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதில் முதல் விதி நிலைமம் அப்படின்னு பேர். நிலைமத்தை பற்றி சொல்லக்கூடிய விதி தான் முதல் விதி. முதல் விதி நியூட்டனுடைய 2ஆம் விதி, நியூட்டனுடைய 3ஆம் விதி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம 3 தலைப்புகளை நம்ம படிப்போம். அந்த முதல் விதியினுடைய இன்னொரு பெயர் என்னன்னாக்க நிலைம விதினோடு சொல்லலாம். நியூட்டனுடைய முதல் விதியினுடைய இன்னொரு பெயர் என்ன? நிலைம விதி. அப்போ நியூட்டனுடைய முதல் விதி எதை பற்றி பேசுது அப்படின்னு சொல்லும்போது எதை பற்றி சொல்லுது? நிலைமத்தை பற்றி விளக்கும். 2ஆம் விதி எதை பற்றி விளக்குது அப்படின்னா விசையை பற்றி விளக்கும். 3ஆம் விதி எதை பற்றி விளக்குது அப்படின்னா செயல் எதிர் செயல். எந்த ஒரு செயலுக்கும் எதிர் செயல் இருக்குதுன்னு சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி இருக்கிறது தான் 3ஆம் விதி, செயல் எதிர் செயல். உங்களுக்கு மேட்ச்சில் கூட இது மாதிரி கேட்கலாம். சரியா? இந்த நிலைமத்தில் 3 வகையான நிலைமங்கள் நம்ம படிக்க போகிறோம். ஒன்று ஓய்வில் நிலைமம், 2வது இயக்கத்தில் நிலைமம், 3வது திசையில் நிலைமம் அப்படின்னு சொல்லிட்டு 3 தலைப்புகள் நம்ம படிக்க போகிறோம். சரியா? சரி, இந்த நியூட்டனுடைய முதல் விதி என்ன, அது எதை பற்றி சொல்லுது, அந்த விதி என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஒரு பொருளின் மீது வெளிப்புற விசை ஒன்று செயல்படாத வரை அது தனது ஓய்வு நிலையிலோ அல்லது மாறா திசைவேகத்தில் உள்ள சீரான இயக்க நிலையிலோ தொடர்ந்து இருக்கும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம் பாருங்க. ஒரு டேபிள், இந்த டேபிளில் நம்ம ஒரு புக்கை வச்சுருக்கோம். ஒரு புக்கு. சரியா? இந்த புக்கு இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு நகரணும்னா தானாகவே நகருமா, நம்ம நகர்த்துனா நகருமா? நம்ம நகர்த்தாகாத வரைக்கும் இந்த புக்கு என்ன ஆகாது? நகராது இல்லையா? அதுக்கு பேர் தான் நிலைமம். தானாகவே நகர முடியாது இல்லையா? எந்த ஒரு பொருள் தானாகவே தன்னுடைய நிலையை மாற்றிக்கொள்ள இயலாததுக்கு பேர் தான் அது நிலைமம் அப்படின்னு பேர். அப்போது ஒருவேளை ஒரு பொருள் இப்போ பாருங்கள், ஒரு பால் இருக்குது. இந்த பால் உருட்டி விடுறோம். உருண்டுட்டு போய் ஒரு இடத்துக்கு போய் நின்றுது. ஏன் இந்த பொருள் நிற்கிது, இந்த பால் நிற்கிது? இந்த பால் உருட்டி விடும்போது இந்த தரையோடு உராயுது. அப்போ உராய்வு என்ன பண்ணுது? அந்த பந்தினுடைய இயக்கத்தை அப்படியே மெதுவாக குறைச்சி ஒரு குறிப்பிட்ட இடத்துல கொண்டு போய் ஸ்டாப் பண்ணிடுது, நிறுத்திடுது. அதனால தான் இந்த பால் அங்கே நின்றுருக்குது. அப்படி இல்லை, இந்த பாலுக்கும் இந்த தரைக்கும் எந்த விதமான தொடர்புமே இல்லை அப்படின்னா இந்த பால் என்னட்டே இருக்கும், மூவ் ஆகிட்டே இருக்கும். அதுதான் என்னது? மாறா திசைவேகத்தில் உள்ள சீரான இயக்க நிலைன்னு பேர். ஸோ இங்கே வெளிப்புற விசை என்ன? வெளிப்புற விசை செயல்படுது, உராய்வு விசை தான் வெளிப்புற விசை. சரியா? அப்போது இங்கே நம்ம இந்த புக்கு மூவ் ஆகணும்னா வெளிப்புற விசை என்னது? நம்ம புக்கை தூக்கிறது அல்லது நம்ம தள்ளி வைக்கிறது தான் என்னது? வெளிப்புற விசை. அப்படி வெளிப்புற விசை ஒன்று செயல்பட்டு அந்த பொருளுடைய ஓய்வு நிலையையோ அல்லது திசைவேகத்தில் இயங்கக்கூடிய இயக்க நிலையையோ மாற்றாத வரைக்கும் எந்த ஒரு பொருளும் என்ன பண்ணிட்டு இருக்கும்? தொடர்ச்சியாக தன்னுடைய நிலையிலேயே இருக்கும் அப்படிங்கிறது தான் முதல் விதி. ஸோ முதல்ல சொன்ன மாதிரி பொருளொன்றினுடைய தானே இயங்க முடியாத தன்மைக்கு அல்லது தனது இயக்க நிலையை தானே மாற்றிக்கொள்ள இயலாத தன்மைக்கு தான் என்ன பேர்? நிலைமம். அதாவது தன்னுடைய நிலையிலிருந்து மாற்றிக்கொள்ள முடியாத இருக்கிறதுக்கு பேர் தான் பேர் நிலைமம்னு பேர். நிலைமத்தில் 3 வகையான நிலைமம் இருக்குது. இதுக்கு முன்னாடியே ஸ்லைடில் பார்த்தோம். அது ஒவ்வொன்றும் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஓய்வில் நிலைமம்னா என்ன? இந்த படத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன தெரியுது பாருங்கள். இந்த பஸ்ஸை நின்றுட்டுருக்குது. முதல்ல நின்றுட்டுருக்கிற பஸ்ஸை டக்குன்னு மூவ் பண்ணுறாங்க. மூவ் பண்ணும்போது பாருங்கள், நேராக நின்றுட்டு இருந்த இவர் பஸ்ஸு மூவ் ஆனோடனே என்ன ஆகுதுன்னா அவர் கொஞ்சம் பின்னாடி போயிட்டார். ஏன் அவர் பின்னாடி போனார்? இப்போது மூவ் ஆகும்போது பஸ்ஸு மட்டும்தான் மூவ் ஆகுது ஃபஸ்ட்டு இனிஷியலாக. அதில் உட்காந்துருக்கிற பேசஞ்சர்ஸ் நிலைமத்தின் காரணமாக அப்படியே இருக்கிறாங்க. அப்போ நின்றுட்டு இருந்தவருடைய பாடி ஒரு செகண்டுக்கு அப்படியே நிற்கிது. ஆகையினால அவர் என்ன ஆகிட்டார்? பஸ்ஸு முன்னாடி போயிடுது. அவர் அதே நிலையில் ஒரு செகண்ட் நின்றுட்டு அதுக்கப்புறம் பஸ்ஸோட திசையிலையும் மூவ் ஆக ஆரம்பிக்கிறார். புரியுதா? அப்போது நின்று கொண்டிருக்கக்கூடிய பேருந்தை திடீர்னு எடுக்கும்போது பயணிகள் பின்னோக்கி போகிறதுக்கு யார் காரணம்? நிலைமம். ஓய்வு நிலையில் இருக்கிறதுனால இதுக்கு என்ன பேர்? ஓய்வில் நிலைமம்னு பேர். தனது ஓய்வு நிலையை
தானே மாற்றிக்கொள்ள இயலாத பொருளுடைய தன்மைக்கு பேர் தானே பேர் ஓய்வில் நிலைமம்னு பேர். சரி, இரண்டாவது நிலைமம் என்ன அப்படின்னா இயக்கத்தில் நிலைமம். ஃபஸ்ட்டு ஓய்வில் இருந்து இயக்கத்துக்கு போச்சு. இப்போது இயக்கத்தில் இருக்கிற ஒரு பஸ் பாருங்கள், பேர் வந்து இயக்கத்தில் இருக்குது. டக்குன்னு பிரேக் அடிக்கும்போது இந்த பயணி பாருங்கள் முன்னோக்கி போய் இந்த சீட்டில் மோதிக்கிறார். பிரேக் அடிச்சுனே பஸ்ஸு நின்றுது. ஆனால் பயணி வந்து அவர் டக்கு நிற்க முடியாமல், ஏன்னா அவர் மூவிங்லேயே இருக்கார், இயக்கத்திலே இருக்கிறாரு. ஒரு செகண்ட் என்னாகுது, இயக்கத்திலே இருக்கிறனால வேகமாக போய் எங்கே அடிச்சுக்கிறாரு, முன்னாடி இருக்கிற சீட்டில் போய் மோதிக்கிறார். புரியுதா? இது மாதிரி மாறா திசைவேகத்தில் உள்ள ஒரு பொருள் தனது இயக்க நிலையை தானே மாற்றிக்கொள்ள இயலாத தன்மைக்கு என்ன பேர்? இயக்கத்தில் நிலைமம்னு பேர். சரியா? சரி, மூன்றாவது வகை என்ன அப்படின்னா இயக்க திசையில் நிலைமம். பாருங்க, ஒரு கல்லை ஒரு நூலில் கட்டி சுற்றிட்டு இருக்கிறாங்க. அப்படி சொல்லும்போது தான் வந்து நிலைமத்தை மாற்ற தேவையான விசையை கொடுக்க முடியும். அப்படி சுற்றிட்டு இருக்கும்போது டக்குன்னு இந்த நூல் அறுந்து போச்சுன்னா இந்த கல் எப்படி போகும்? அதனுடைய தொடுகோட்டின் திசையில் இப்படி போக ஆரம்பிக்கும். இதனுடைய டாப் வியூ கொடுத்துருக்காங்க, மேலிருந்து பார்க்கக்கூடிய வியூ. ஸோ நூல் அந்துருச்சு, அந்தோடனே பாருங்கள் எப்படி இயங்க ஆரம்பிக்குது, தொடுகோட்டின் திசையில் இயங்க ஆரம்பிக்குது. சரியா? ஸோ பி இருக்கக்கூடிய இந்த திசையிலையும் போகாது, சி இருக்கக்கூடிய இந்த திசையிலையும் வராது. சரியா? ஏங்கிற திசையில் தான் போக ஆரம்பிக்கும். ரெண்டும் ஒரே திசை தான், இது கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான். அப்போது தனது இயக்க திசையினை தானே மாற்றிக்கொள்ள இயலாத பொருளுடைய தன்மைக்கு என்ன பேர்? இயக்க திசையில் நிலைமம்னு பேர். ஸோ இது வரைக்கும் நம்ம 3 விதமான நிலைமத்தினுடைய வகைகள் பார்த்துருக்குறோம். ஒன்று ஓய்வில் நிலைமம், இரண்டாவது இயக்கத்தில் நிலைமம், மூன்றாவது இயக்க திசையில் நிலைமம். இயக்கத்தின் வகைகளை கூறி விளக்குக அப்படின்னு கேட்டிங்கன்னா இவ்வளோதான். இதை மட்டும் எழுதிட்டு இந்த படத்தை போடுறதுக்கு பதிலாக படத்துக்கு பதிலாக என்ன எழுதணும்? நீங்கள் ஓய்வு நிலையில் உள்ள பேர் வந்து திடீரென இயக்கப்படும் போது பயணிகள் பின்னோக்கி சாய்தல், இதை எடுத்துக்காட்டு. அதே மாதிரி இயக்கத்து நிலைமத்துக்கு என்ன எடுத்துக்காட்டு எழுதுவீங்க? இயக்கத்தின் நிலைமத்துக்கு இந்த டெஃபினிஷன் எழுதிட்டு அதுக்கப்புறம் இயங்கி கொண்டிருக்கக்கூடிய பேருந்து திடீரென தடையை செலுத்தும் போது, தடைநங்க பிரேக்கு செலுத்தும் போது பயணிகள் முன்னோக்கி செல்லுதல். மூன்றாவது இயக்க திசையில் நிலைமம் அப்படிங்கிற தலைப்பை எழுதிட்டு இந்த விளக்கத்தை எழுதணும். எழுதுனதுக்கப்புறம் இந்த கல்லை அல்லது ஏதோ ஒரு பொருளை வந்து ஒரு நூலை கட்டி சுற்றிட்டு இருக்கும்போது அந்த நூல் அருந்ததுனாக்க அது தொடுகோட்டின் திசையிலேயே செல்லுதல் அப்படிங்கிற எடுத்துக்கிட்டு எழுதுனா வேலை முடிஞ்சுது. ஸோ இது மாதிரி தான் வந்து நிலைமத்தினுடைய வகைகளை நீங்கள் எழுதணும். ஈஸியாக இருக்கா? இது 3 மார்க்கில் கேட்கறதுக்கு அதிக வாய்ப்புள்ள வினா. சரியா? சரி, இப்போ பாருங்கள், கிராஃப் வரையும்போது நீங்கள் நல்லா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கிராஃப் வரைகிறீங்க, இப்படி கிராஃப் வரையும்போது இது என்னச்சு, இது எக்ஸ்ஹெச்சு, இது என்னச்சு ஒய்ஹெச்சுன்னு வரைவோம் இல்லையா? அதுக்கப்புறம் ஒரு புள்ளியை குறிக்கும் போது எக்ஸ்ஹெச்சில் 2 சென்டிமீட்டர் அப்படின்னாக்கா 2, ஒய்ஹெச்சில் 3னா 2,3 அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துக்கு குறிப்போம். அது மாதிரி ஒரு இயக்கத்திலேயோ அல்லது ஓய்விலேயோ இருக்கும்போது ஒரு பொருளுடைய நிலையை நம்ம சொல்லும்போது எதில் சொல்லணும்னா குறிப்பாயம் அப்படிங்கிற ஒரு டேர்மில் தான் சொல்லணும். அப்படி சொல்லலை அப்படின்னாக்கா அது வந்து என்ன ஆகாது, மீனிங் இல்லாமல் போயிடும். ஆகினால நம்ம ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் இயற்பியலில் அனைத்து இயக்கங்களை நம்ம எப்படி சொல்லணும்னாக்கா குறிப்பாயத்தை வச்சு தான் சொல்லணும். குறிப்பாயம்னா ஒன்றும் இல்லை, நீங்கள் ஒரு ட்ரெயினில் போயிட்டுருக்கீங்க, நீங்கள் உள்ளே உட்காந்துருக்கீங்க, ட்ரெயினுக்கு உள்ளே. சரியா? இது வந்து ட்ரெயின் போயிட்டுருக்குது இல்லையா? உள்ளே உட்காந்துருக்கீங்க. உள்ளே உட்காந்துட்டு வெளியில் இருக்கக்கூடிய மரங்கள் எல்லாம் பார்க்கும்போது மரங்கள் பின்னோக்கி போகிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். நீங்கள் என்னமோ வந்து அமைதியாக உட்காந்துருக்கிற மாதிரியும் இங்கே இருக்கக்கூடிய மரங்கள் செடி கொடிகள் என்ன இருக்கும், பின்னாடி போகிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். இப்போ இங்கே தான் வந்து அந்த குறிப்பாயங்கிற கான்செப்டே நமக்கு வரும். அப்போ அந்த மர செடி கொடிகள் பின்னாடி போயிட்டுருக்குது இல்லை இல்லையா? உள்ள ட்ரெயினுக்குள்ளே உட்காந்துருக்கக்கூடிய நம்ம தான் மூவ் ஆகிட்டுருக்கோம். அப்போ இந்த கான்செப்ட் இருக்கக்கூடிய குழப்பத்தை நமக்கு தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எதை பற்றி தெரிஞ்சுக்கணும்? குறிப்பாயம்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். சரியா? சரி, இந்த நிலைம குறிப்பாயம் அப்படிங்கிற ஒரு சிறப்பு குறிப்பாயத்திற்கு எதை மட்டும்தான் பயன்படுத்த முடியும் அப்படின்னாக்கா நீட்டுடைய முதல் விதிக்கு தான் இது பயன்படும். குறிப்பாயம்ங்கிற வார்த்தை, அதுவும் நிலைம குறிப்பாயம்ங்கிற வார்த்தை எதுக்கு தான் பயன்படும்?
நீருடைய முதல் விதிக்கு மட்டும்தான் பயன்படுத்த முடியும், இரண்டாவது மற்றும் மூன்றாவதுகளுக்கு பயன்படுத்த முடியாது. இப்போது நான் நிலைம குறிப்பாயத்துக்கு எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னா, புவி, பூமி என்ன பண்ணிகிட்டு இருக்குது, சுற்றிட்டு இருக்குதா நிலையாக இருக்குதா? பூமி ஒரு குறிப்பிட்ட கோணம் 23.5 டிகிரி சாய்வாக தன்னைத்தானே சுற்றி கொண்டிருக்குது இல்லையா? பூமியையும் சூரியனையும் சுற்றி வருது. அப்போது பூமியோடு சேர்ந்து நம்மளும் சுற்றிட்டு இருக்கிறோம், டெய்லியும் இப்படி சுற்றிக்கிட்டே இருக்கிறோம் நம்மளும். ஆனால் நமக்கு தெரியுதா? நம்ம சுற்றுறது நமக்கு தெரியவே இல்லை. ஏன்னா நாம் மட்டும் சுற்றுறது கிடையாது, நம்ம கூட இருக்கக்கூடிய வீடு, வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து பொருட்களும், சாலை, ரோடு, பஸ்ஸு, ட்ரெயின் இருக்கக்கூடிய அத்தனை பொருளும் என்ன பண்ணிட்டு நம்ம கூட சுற்றிக்கிட்டே இருக்குது. அதனால் நமக்கு என்ன தெரியறதில்ல, நம்ம சுற்றிக்கிட்டு இருக்கிறோங்கிற ஒரு ஃபீலே இல்லை. புரியுதா? ஸோ இப்போ பாருங்கள், நம்ம ஒரு லேபில் கொண்டு போய் அல்லது ஏதோ ஒரு இடத்துல ஒரு டேபிளில் புக்கை வச்சுட்டோம்னாக்கா அந்த புத்தகம் என்ன ஆகாது, ஓய்வு நிலையிலேயே இருக்கிறத நினச்சிட்ருக்குறோம். அது உண்மையே கிடையாது. அந்த டேபிள் மட்டும் இல்லை, அந்த புக்கு மட்டும் இல்லை, அந்த லேபு மட்டும் இல்லை, அங்கே இருக்கக்கூடிய ஆசிரியர்கள், மாணவர்கள் எல்லாருமே என்ன பண்ணிகிட்டு இருக்கிறோம், பூமியோடு சேர்ந்து சுற்றிக்கிட்டே இருக்கிறோம். ஆனால் இப்படி கிடைமட்ட திசையில் இயங்கிறது இல்லை, இப்படி சுற்றிக்கிட்டே இருக்கிறோமா? இதுக்கு பேர் தான் என்ன பேர், நிலைம குறிப்பாயம்னு பேர். கிடைத்தளத்தில் இயங்காமல் செங்குத்தாகவே இயங்கிட்டு இருந்தது, அதுக்கு பேர் என்ன, நிலைம குறிப்பாயம்னு பேர். சரியா? சரி, இப்போ ஒரு மாறாத திசைவேகத்துடன் செல்லக்கூடிய ஒரு ரயில் வண்டியை நம்ம எடுத்துக்கிறோம். அந்த ரயில் வண்டிக்கு உள்ளே இருக்கக்கூடிய சேரு, உள்ளே உட்காந்து இருக்கக்கூடிய பயணிகள், அவங்க வச்சுருக்கக்கூடிய புக்கு, பேகு, இதெல்லாம் என்ன ஆகாது, நகராது இல்லையா? அப்போ அதுவும் என்னதான், ஒரு நிலைம குறிப்பாயம்தான். இப்போது அந்த ரயில் வண்டிக்கு உள்ளே இருந்திருக்கக்கூடிய பயணிக்கு வெளியிலிருந்து பார்க்கக்கூடிய அனைத்து பொருட்களும் எப்படி தெரியும், இயக்கத்தில் இருக்கிற மாதிரி தோன்றும் அவங்களுக்கு இல்லையா? ஏன்னா ட்ரெயினுக்குள்ளே உட்காந்துருக்கிறவங்களுக்கு நிலைம குறிப்பாயம் எது, ட்ரெயின் தான். அதுக்கு வெளியில் வேறு குறிப்பாயம். அப்போ வேறு குறிப்பாயம் என்ன அர்த்தம், அது தானே இயங்கிட்டு இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க, ட்ரெயினுக்குள்ளே உட்காந்துருப்பாங்க. அப்போது அனைத்து நிலைம குறிப்பாயங்களும் ஒன்றை பொறுத்து மற்றொன்று மாறா திசைவேகத்துடன் இயங்கும். அப்போ ஃப்ளைட்டில் போயிட்டுருக்குறோம், ஃப்ளைட்டில் போயிட்டுருக்கும்போது என்னாகும், ஃப்ளைட் இப்படி போகுது அப்படின்னா கீழே இருக்கிறது எல்லாம் என்ன ஆகிட்டு இருக்கும், பின்னோக்கி போகிற மாதிரி இருக்கும். அப்போ இங்கே நிலைம குறிப்பாயம் எது, ஏரோப்ளைன் அப்படிங்கிறது நிலைம குறிப்பாயம். இங்கே உட்காந்துருக்கிறவங்களுக்கு, ஏரோப்ளைனில் உட்காந்துருக்கிறவங்களுக்கு, பூமியில் இருக்கிறவங்களுக்கு எதுதான் நிலைம குறிப்பாயம், பூமி தான் நிலைம குறிப்பாயம். சரியா? சரி, பாருங்கள், ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்குறாங்க. மனிதன் நின்றுட்டுருக்காரு, மனிதனை பொறுத்து யார் இயங்கிட்டு இருக்கிறா, பஸ்ஸு இயங்கிட்டு இருக்குது. அதனோட திசைவேகத்தை வீண் எடுத்துக்கிறோம். பஸ்ஸுக்கு உள்ளே உட்காந்து இருக்கிறவங்களுக்கு நிலைம குறிப்பாயம்ங்கிறது பஸ்ஸு தான். வெளியில் நிற்கிற இவருக்கு யார் நிலைம குறிப்பாயம், பூமி தான். அப்போ இரண்டுமே என்னதான், பூமியாக இருந்தாலும் சரி, பேருந்தாக இருந்தாலும் சரி, ரெண்டுமே என்னதான், நிலைம குறிப்பாயங்கள் தான். இப்போ பாருங்கள், 2 பஸ்ஸு போயிட்டுருக்குது. அப்போது பாருங்கள், இந்த இடத்துல உள்ளே உட்காந்துருக்கிறவங்களுக்கு இவர் நின்றுட்டுருக்காரு, இந்த பஸ்ஸு ஆகிட்டு இருக்குது, முடுக்கம் அடையுது. அந்த முடுக்கத்தை ஏன்னு எடுத்துக்கிறோம். அப்போ என்ன ஆகிட்டு இருக்குது, முடுக்கம், அதாவது ஒன்றை பொறுத்து முடுக்கமானது மாறிட்டே இருக்குது அப்படின்னா அந்த குறிப்பாயம் வந்து என்ன கிடையாது, நிலைமமற்ற குறிப்பாயம். சரியா? அப்போ அதுக்கு பேர் என்ன, நிலைமமற்ற குறிப்பாயம்னு பேர். அதாவது முடுக்கமடையக்கூடிய ரயில் வண்டியும் என்னதான், நிலைம குறிப்பாயம் அல்ல. அதாவது ஒரு குறிப்பிட்ட வேகத்திலேயே போயிட்டு இருக்கணும், சீராக போயிட்டு இருந்ததுன்னா நிலைம குறிப்பாயம். வேகம் மாறிட்டே இருக்குது அப்படின்னாக்கா அது என்ன கிடையாது, நிலைம குறிப்பாயம் அல்ல. அப்படிப்பட்ட குறிப்பாயத்துக்கு என்ன பேர், நிலைமமற்ற குறிப்பாயம்னு பேர். என்ன பேர், நிலைமமற்ற குறிப்பாயம். அப்போ 2 வகையான குறிப்பாயங்கள் இருக்குது. அதுதான் குறிப்பாயத்தினுடைய வகைகள். முக்கியமான ஒரு 2 மார்க் கொஸ்டின் இது. என்ன எவ்வளோ ஈஸியாக இருக்குது பாருங்கள். நிலைம குறிப்பாயம், இன்னொன்று வந்து நிலைமமற்ற குறிப்பாயம். இந்த நிலைமமற்ற குறிப்பாயத்துக்கு இன்னொரு பெயர் என்னன்னாக்க முடுக்கப்பட்ட குறிப்பாயங்கள். சரியா? இது கூட குறிப்பாயங்கள்ல கூட எழுதிக்கலாம், நிலைமற்ற குறிப்பாயங்கள் அல்லது முடுக்கப்பட்ட குறிப்பாயங்கள். ஸோ இது வந்து முக்கியமான 2 மார்க் கொஸ்டின். சரியா? அப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்தது நியூட்டனுடைய முதல் விதி. முதல் விதி வந்து எதை பற்றி சொல்லுது, நிலைமத்தை பற்றி சொல்லுது. 3 வகையான நிலைமங்கள் என்னென்னு பார்த்தோம். ஓய்வு நிலைமம், இயக்கத்தில் நிலைமம்,
இயக்க திசையில் நிலைமம் அப்படின்னு சொல்லிட்டு, அது மட்டும் இல்லாமல் குறிப்பாயம் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தோம். நிலைம அதில் 2 வகை, நிலைம குறிப்பாயம், இன்னொன்று நிலைமற்ற குறிப்பாயம். அதுக்கு உதாரணம் பார்த்தோம். சரியா? ஸோ நம்ம இது வரைக்கும் பார்த்த டாப்பிக்கு நல்லா பாருங்கள். நம்ம அடுத்த வகுப்பில் வந்து நியூட்டனுடைய 2ஆம் விதி என்ன அப்படின்னு பார்க்கலாம். நன்றி.